அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்திற்கு நீதி கோரி பேரணியாக சென்று கோட்டையில் முற்றுகை போராட்டம் நடத்த முயன்ற பாஜகவினர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னை காமராஜர் சாலையிலிருந்து பேரணியாக செல்ல முயன்ற பாஜக இளைஞர் அணியினர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்திற்கு நீதி கோரி பேரணியாக சென்று கோட்டையில் முற்றுகை போராட்டம் நடத்த முயன்ற பாஜகவினர் தற்பொழுது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன் வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்துல பல்வேறு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து போராட்டம் பல்வேறு இடங்கள்ல நடத்தி வருகிறார்கள். இன்றைய தினம் சட்டப்பேரவையிலும் கூட சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அதற்கு எதிர்க்கட்சிகள், கூட்டணி கட்சிகள் என அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அந்த குறித்து விவாதித்தார்கள். இதில் இந்த நிலையில்தான் கோட்டை நோக்கி முற்றுகை பேரணி நடத்துவதற்கு பாஜகவினுடைய இளைஞர் அமைப்பை சேர்ந்தவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். அவர்கள் அண்ணா சதுக்கம், ஜெயலலிதா நினைவிடம் எதிரே நின்று வாயில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு பேரணியாக செல்வதற்கு, கோட்டை நோக்கி பேரணியாக செல்வதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். அப்பொழுது காவல்துறையினர் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்திருக்கிறார்கள். மொத்தம் ஒரு 50 பேர் வரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கைது நடவடிக்கையின் பொழுது அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்து கோஷம் எழுப்பியதோடு காவல்துறையினருக்கு எதிராகவும் கைது செய்யப்பட்டவர்கள் கோஷம் எழுப்பினர். இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வெள்ளை நிற சட்டை அணிந்து வந்ததன் காரணமாக அந்த வழியாக வெள்ளை நிற சட்டை அணிந்து வந்தவர்களும் கூட போலீசாருடைய வாகனத்தில் ஓரிருவர் தவறுதலாக ஏற்றப்பட்டனர். பிறகு அவர்கள் இந்த சென்னை பல்கலைக்கழக மாணவர் என்று கூறி அவர் அங்கிருந்து விடுவிக்கப்பட்டார். இந்த கைது செய்யப்பட்ட பாஜகவினர் தொடர்ந்து கோஷம் எழுப்பிக் கொண்டிருந்ததன் காரணமாக 2 வாகனங்களில் அங்கிருந்து கைது செய்யப்பட்டு ஒரு தனியார் சமுதாய நல கூடத்திலே கொண்டு சென்று தங்க வைப்பதற்காக காவல்துறையினர் அழைத்து சென்றிருக்கிறார்கள். மேலும் இது போன்ற போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு வேறு யாரேனும் வரலாம் என்பதனால காவல்துறையினர் கூடுதலாக இணை ஆணையர் தலைமையில இந்த பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கிருந்து தலைமைச் செயலகம் வரை பல்வேறு இடங்கள்ல போலீசார் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் 2 வாரங்களை கடந்திருக்கிறது. நடந்து அந்த வழக்கில் குற்றவாளியை கைது செய்யப்பட்ட நிலையிலும் அந்த வழக்கில் இருக்கக்கூடிய சந்தேகம் வேறு யாரேனும் தலைமறைவாக இதில் இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில பிஜேபியினுடைய இளைஞர் அமைப்பை சேர்ந்தவர்கள் ஒரு 50 பேர் ஒன்று கூடி அண்ணா சதுக்கம் பகுதியில் இருந்து பேரணியாக செல்வதற்கு திட்டமிட்டார்கள். வாயில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு அவர்கள் அமைதி பேரணி நடத்த வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். இந்த போராட்டத்திற்கு அனுமதி இல்லை என்று கூறி காவல்துறையினர் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். கைது நடவடிக்கையின் பொழுது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. சென்னையை பொறுத்தளவில் இது போன்ற போராட்டங்கள் நடத்துவதற்கு தடை நீட்டிப்பு என்பது தொடர்ந்து 15 நாட்களுக்கு ஒருமுறை சென்னை மாநகர காவல் சட்டம் 41 என்ற அந்த சட்டப்பிரிவின் கீழே இந்த தடை நீட்டிப்பு செய்யப்பட்டு வருகிறது. 2 தினங்களுக்கு முன்பு கூட இந்த தடை நீட்டிப்பு செய்யப்பட்டது. அனுமதி பெறக்கூடிய போராட்டங்களுக்கு காவல்துறையினரிடம் முன் அனுமதி பெற வேண்டும் என்று தொடர்ந்து காவல்துறையினர் கூறி வருகின்றனர். இது சாலையில் அருகிலே பிரதான சாலை என்பதாலும் இதற்கு அருகிலேயே நின்று போராட்டம் நடத்தியவர்கள் மறியலில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கருதியதன் காரணமாக உடனடியாக அவர்களை அந்த இடத்திலேயே வைத்து கைது செய்து இங்கிருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள்.